ராமர் கோவில்ல கூட இப்படித்தான் மோசடி பண்ணுவீங்களா? காணாமல் போன தங்கம் வைரம் தோண்ட தோண்ட சிக்கும் நபர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலில் பக்தர்கள் வழங்கிய நன்கொடை மற்றும் காணிக்கை பணம், நகைகள் திருடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அம்மாநில அரசு அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணையில் கோயில் ஊழியர்கள் 8 பேர் கைதாகியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை திருட்டு வழக்கை சிறப்பு விசாரணைக்குழு விசாரித்து வருகிறது. இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வருவதற்கு முன்பு வரை ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையின் வங்கி கணக்குகளில் நாள்தோறும் சராசரியாக 16 லட்சம் ரூபாய் முதல் 18 லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் செய்யப்பட்டது. ஆனால் திருட்டு விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்த பிறகு இந்த தொகை நாள்தோறும் 24 லட்சம் ரூபாய் முதல் 26 லட்சம் ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. இந்த தரவுகளின் அடிப்படையில் இதற்கு முன்பு நாள்தோறும் 6 முதல் 8 லட்சம் ரூபாய் வரை திருடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய தங்கம், வெள்ளி மற்றும் பிற விலைமதிப்பற்ற கற்களின் துல்லியமான அளவும் மதிப்பும் வழக்கமான நடைமுறைகளின் பகுதியாக இல்லை. இந்த குறைபாட்டை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியுள்ளனர். கோயிலில் இருந்து திருடப்பட்ட நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றியிருக்கலாம் என்று சிறப்பு விசாரணைக்குழு சந்தேகிக்கிறது. ஏனெனில் கைதானவர்களிடமிருந்து திருடப்பட்ட நகைகளை இதுவரை மீட்க முடியவில்லை. நகைகளாக பெற்று காணிக்கைகள் மற்றும் அவற்றை பராமரிக்கும் தற்போதைய நடைமுறைகள் குறித்து சிறப்பு விசாரணைக்குழு விரிவாக விசாரணை நடத்தியது. நகைகள் தொடர்பான ஆவணங்களையும் இந்திய அரசின் நிறுவனமான பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடனான பரிவர்த்தனை தொடர்பான கோப்புகளும் ஆய்வுக்காக வரவழைக்கப்பட்டுள்ளன. இந்த நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட உலோகங்களின் முழுமையான விவரங்களையும் சிறப்பு விசாரணைக்குழு அதிகாரிகள் கேட்டுள்ளனர். இதனிடையே அறக்கட்டளை சமர்ப்பித்த வருடாந்திர வரவு செலவுகள் மீதான தணிக்கை கணக்குகளிலும் தவறுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை உறுதி செய்ய அறக்கட்டளையின் முக்கிய நிர்வாகிகளான சம்பத் ராய், அனில் மிஸ்ரா மற்றும் கோபால் ராவ் ஆகியோரிடமிருந்து சில முக்கிய ஆவணங்களை சிறப்பு விசாரணைக்குழு கோரியுள்ளது. மத்திய அரசின் முன்னாள் உள்துறை செயலாளரான எஸ். லட்சுமி நாராயணா தன் மனைவி சரஸ்வதியுடன் கடந்த ஏப்ரல் 2024 அயோத்திக்கு வந்துள்ளார். அப்போது தங்க முலாம் பூசப்பட்ட 522 பக்க ராமச்சந்திரமான புனித நூலை கோயிலுக்காக சம்பத் ராயிடம் அளித்துள்ளார். கருவறையில் வைப்பதாக கூறப்பட்ட நூலை காணவில்லை என்றும் இதற்கான ரசீதி அளிக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 147 கிலோ தங்கத்தின் நிலை குறித்து தெரியவில்லை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த நன்கொடை முறைகேடு சர்ச்சை அம்மாநிலத்தை ஆளும் பாஜகவுக்கு மிகுந்த தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதோடு ராமர் கோயில் கட்ட வசூலித்த 1400 கோடி ரூபாய்க்கு கணக்கு எங்கே எனவும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன.